ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்ல பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டியில் யூஸ் பண்ணக்கூடிய லீனியர் கிரேடியன்ட்ன்ற வேல்யூல சில டைப்ஸ் ஆஃப் மெத்தட் தான் பார்க்க போறோம். வாங்க நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா டியூ டேக் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டியூ டேக் என்ன பண்ணிருக்கேன்னா இன்டர்னல் கால் பண்ணிட்டு இந்த இன்டர்னல் என்ன பண்ணிருக்கேன்னா பேடிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு 30 பிக்சல் வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 30 பிக்சல் வேல்யூ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு எலமெண்ட் சுற்றி ஒரு ஃப்ரீ ஸ்பேஸை கிரியேட் பண்ணதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா பேக்ரவுண்ட்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதுல லீனியர் கிரேடியன்ட் வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா 3 டைப்ஸ் ஆஃப் கலரை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ரெட், கிரீன், எல்லோன்ற வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம அலைன் பண்ணி காட்டுறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க சொல்லி தரேன் அதை பத்தி. இந்த இடத்துல நான் பண்றேன்னா டாப்னு கொடுக்குறேன். நான் இந்த இடத்துல டாப்னு கொடுக்குற போது அந்த கலர் எப்படி அலைன் ஆகலாம், அந்த ரெட் கலர் வந்து பாட்டம்லயும் பிளஸ் நம்ம கொடுத்த கிரீன் கலர் வந்து சென்டர்லயும் நம்ம லாஸ்டா கொடுத்த எல்லோ கலர் வந்து டாப்லயும் பிரிண்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. இதே மாதிரி நம்ம ரைட், லெஃப்ட், டாப், பாட்டம்னு இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ல நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். அந்த டைப்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணி ரன் பண்ணி பாருங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.